இந்த வழக்கிலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் என்னென்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு வந்து லதா சிங் வர்சஸ் யூனியன் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற வழக்கில் மார்கண்ட ஜட்ஜ் சொல்லியிருக்கார், பிரமாம சொல்லியிருப்பார். ஒரு வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் தாங்கள் விரும்புவதும் கல்யாணம் செய்வதும் அவருடைய அடிப்படை உரிமை. அதை தடுப்பதற்கு பெற்றோருக்கு உரிமை கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையே நீங்கள் ஒதுங்கிங்க. ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய செய்தி எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பக்கத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு பேரில் இந்த சாதியை சார்ந்திருக்கிற கும்பல் வந்து வன்முறை பண்ணுறான், மறுபக்கத்தில் காவல்துறையை பிரித்து வைக்குது. ஆகவே இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறதுன்னு போட்டப்ப சமூகத்தில் வந்து சாதிய மோதல்கள் கூட சாதி மறுப்பு திருமணம் செய்தால் காதல் திருமணம் என்பது சமுதாயத்தில் வந்து இந்த சமத்துவத்துடைய முதற்கட்டமே அதுதான். அப்போ அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவும் சட்டமும் விதி இருந்தும் கூட இந்த காவல்துறை செய்யலைன்னா காரணம், காவல்துறையே சாதியமாக இருக்குது, அமைச்சர்களே சாதியமாக இருக்கிறான், நீதிமன்றத்திலும் சில பேர் சாதியமாக இருக்காங்க. ஆகவே இதனுடைய ஆன்மாவை புரிஞ்சுக்கணும். சமத்துவம் என்பது எங்கே தோன்றுறது, ஒரு சமூகத்துக்குள்ளே எப்படி சக மனிதனை வந்து தாழ்வாக ஏற்றமாக பார்க்குற என்பதற்கு பல உதாரணம் சொன்னோம். ஆனால் கவினுடைய கொடுமை என்னென்னா, அவன் படிப்பில் அவன் குடும்பமே வந்து உயர்ந்தவர்கள். அப்பா ஒரு பிஏ பட்டதாரி, அம்மா ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியை, இவன் மட்டும் இல்லை இவர் தம்பியும் டெக்கு, அதனால் வீடு கட்டுறாங்க. பார்த்தேன், பெரிய வீடு கட்டிருக்காங்க. எந்த வகையிலுமே அந்த சுபாஷினி குடும்பத்துக்கு அவங்க இழைத்தவர்கள் அல்ல, பொருளாதாரத்தில், படிப்பில், அந்தஸ்தில். ஆனால் சாதியில் மட்டும் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்கள பேரில் வன்மத்தை வைத்து கொண்டே அந்த பையன் வந்து செய்து செலுக்கிறான். இதில் என்ன முக்கியமான